வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன ஸ்வீட்டு. திடீர்னு நம்ம வீட்டுக்கு சர்ப்ரைஸாக விசிட் பண்ண நம்ம சொந்தக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னா வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு சின்ன ஸ்வீட் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா ரவை, வெல்லம், வாழைப்பழம் இருந்தாவே போதுங்க. இதை வச்சு நம்ம செஞ்சிடலாம். மாவை இது மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் பிணைஞ்சி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் மாவை பூ போல் பிணையணும். பிணைஞ்சி அதை முதல்ல தேங்காய், ரவை இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தது நம்ம வாழைப்பழத்தை பிணைஞ்சிக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாம் ஒன்று போல் நைஸாக பிணைஞ்சி ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை ஊற விட்டுறலாம். இது கூட நமக்கு பிடிச்சிச்சின்னா நட்ஸு, திராட்சை இதெல்லாம் கொஞ்சம் நெய்யில் லைட்டாக வறுத்து இது கூட நம்ம போட்டுக்கலாம். மாவு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு பதம் ரெடியானதும் இன்னும் போல் கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு சூடான எண்ணெயில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பணியாரத்தை சின்ன சின்னதாக போட்டு எடுப்போம். எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. சூடான பிறகு தான் போடணும். அப்போ போட்டால் தான் அடியில் பாத்திரத்தோடு ஒட்டாமல் நமக்கு பணியாரம் அது வரும். இது போல் நல்லா சிகப்பாகணும். நல்லா வெந்ததும் திருப்பி விடணும். திருப்பி விட்டதுக்கப்புறம் இந்த எண்ணெய் பொரியிற அந்த சவுண்டெல்லாம் நிற்கணும். எண்ணெய் பொரியறிஞ்சு அந்த சவுண்டெல்லாம் நின்று அந்த நுரெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நல்லா திருப்பி விட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். முட்டை ஆப்ஷனல் தாங்க. முட்டை வேணும்னா சேர்த்துக்கலாம். முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். முட்டை ஆப்ஷனல் தான். நீங்கள் வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா முட்டை போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இது போல் நல்லா முறுமுறுப்பானதும் நம்ம இதை பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நல்லா இது போல் பொன்னிறமாக ஆகுது பாருங்கள். பொன்னிறமாக ஆனதும் நம்ம பாத்திரத்தில் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு பணியாரத்தை நம்ம வேறு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். சூடான பணியாரம் தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப தேவை. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.